நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் புகைப்பட நண்பர்களுக்கும் இணையதள நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு முக்கியமான நாள். மாற்றான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் முடிஞ்சிருக்கு. இந்த டைமில் இந்த கரியரில் எனக்கு இந்த பாயிண்டில் வந்து எப்போ நான் நினச்சிட்டு இருப்பேன், சொல்லிட்டு இருப்பேன், எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு டிசிஷனும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா எல்லாமே பெரிய முடிவுகளாக இருக்கும். ஸோ சரியாக எடுக்கணும் அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் நான் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. என்னால் முடிஞ்ச நான் பெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி எடுத்த இன்னொரு பெரிய முடிவு வந்து மாற்றான். எனக்கு எடுத்த ஒரு 1.5 வருஷம், நம்மளோட வாழ்நாளில் ஒரு 1.5 வருஷம் வந்து ஒரு ப்ராஜெக்டு, ஒரு படத்தை, ஒரு படைப்பை நம்பி வந்து நம்மளே வந்து அர்ப்பணிச்சுக்கிறோம். வேற எந்த கவனமும் சிதறாங்க. அப்படி இருந்தது மாற்றானோட கதையும் அவரோட முதல்ல கேவி ஆனந்த் சார் எடுத்துட்டு வந்த அந்த கதை கருவும். எப்பயும் வந்து என்ன சொல்கிறாரோ அதுக்கு மேலே தான் என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே போவார். அது நடந்துச்சு. ஒரு ஒர்க்கஹாலிக்னா வந்து எல்லா இயக்குநர்களுக்கும் தானாகவே அமைகிற விஷயம். ஏன்னா ஒரு ஆக்டர்னா நாங்கள் நடிப்போம், நடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோம். திரும்பி அதை பற்றின சில தாட்ஸ் இருக்கும், அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். உடம்பை மாற்றுறதோ, அதை பற்றி கேரக்டர் ஏதாவது என்ஹான்ஸ் பண்ணுறதோ, இந்த மூடு பிடிக்கலாம், இந்த ஜானர் போகலாம் அப்படின்னு ஒரு சில சிந்தனைகள் தான் இருக்க முடியாது. அதுக்கு மேலே நம்ம ஒரு அளவுக்கு மேலே உள்ள இருக்காது. ஒரு வரையறை இருக்கும். ஒரு ஆக்டர்னா இவ்வளோ தான் பண்ண முடியும் ஒரு படத்தில். பட் கேவி ஆனந்த் சார் அப்படி இல்லை. ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, படம் நடந்துட்டு இருக்கும்போதும் சரி, அது எவ்வளோ மெருகெடுத்தலாம், எவ்வளோ வெளியில் போகலாம் அப்படிங்கிறது வந்து ஆச்சரியம் கொடுக்குற அளவுக்கு வந்து திடீர்னு புது இன்புட்ஸ் வந்து எடுத்து வந்து வைப்பார். அவர் கதையை உண்மையாக்கிறதுக்காக போராடுற விஷயங்கள் வந்து மறுபடியும் என்னை ஆச்சரியப்படுத்திகிட்டே இருந்தது. அயனில் என்ன மாதிரி ஒரு புது சாப்டர் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும், இந்த படத்துலையும் ஒரு புது சாப்டர் திறந்துருக்காரு. எல்லாருமே இப்போ சொன்ன மாதிரி வந்து இந்த படம் வெறும் கன்ஜாயின்ட் ட்வின்ஸ் பற்றின படம் மட்டுமே கிடையாது. அது ஒரு அங்கம், முக்கியமான அங்கம். பட் ஒரு பிரதர்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இதில் இருக்கும். ஒரு நல்ல அழகான ஒரு க்யூட் லவ் ஸ்டோரி இருக்குது. அப்பா பையன் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த படத்தில் வேறு மாதிரி பார்க்க முடியும். அண்ட் இப்போது சுபாஷ் சொன்ன மாதிரி ஒரு சோஷியோ அவேர்னஸ், ஒரு எமோஷன் வந்து வேறு மாதிரி இதில் ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது வெறும் ஒரு ஆங்கிளில் பார்க்க வேண்டிய ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய படமாக இது அமையலை. ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். ஒரு ரெகுலராக நம்ம பார்த்துருக்கிற பழக்கப்பட்ட ஒரு எமோஷன், சண்டை, ஒரு சேலஞ்ச், ஒரு ரிவெஞ்ச் அப்படி எடுத்துகிட்டு போகலாம். பட் மறுபடியும் அவர் தன்னைத்தானே கேட்டுக்கிற கேள்வியும் இதுதான். இது ஒரு 100 படத்தில் பார்த்துட்டோம், இது பண்ண வேண்டாமே நம்ம அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படி எங்கள் அனுபவத்துக்கு தேடி கண்டுபிடிச்சு பண்ண ஒரு சின்ன ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்கிரிப்ட் இதுக்கு கூட நான் சொல்லுவேன். நிறைய கம்பேரிசன்ஸ் இருக்கலாம். நான் கூட பார்த்தேன், ட்ரெய்லர் வந்த உடனே இந்த படத்தோட காப்பிடாது, இந்த படத்தோட காப்பிடா அப்படின்ட்டு அட்டாச் பண்ணி நிறைய யூடியூப் லிங்க்ஸ்லாம் இருந்தது. சத்தியமாகவே அந்த ட்ரெய்லர்ஸும் அந்த படங்களும் வந்து அதுக்கப்புறமா தான் பார்க்கணுன்னு எனக்கு தோணுச்சு. அவங்க 2 பேரும் ஒரு 4 இயர்ஸ் உட்காந்து இந்த ஒரு கதையை எழுதியிருக்காங்க. ஒரு கேரக்டரைசேஷன், ஒரு ஸ்கெட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயே அவ்வளோ இருந்தது. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கே வந்து அவ்வளோ விஷயங்கள் இருந்தது. இன்னொரு படத்தை போய் தழுவி எடுக்கணுமோ, இல்லாட்டி இன்னொரு ஆக்டரை பார்த்து பண்ணணுமோ, இன்னொரு நடிப்பை பார்த்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லாமல் இருந்தது. அந்த மாதிரியான டயலாக்ஸ், அந்த மாதிரியான எமோஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லணும், அவ்வளோ மோசமானவங்க இவங்க. கேவி ஆனந்த் சாரும் சிவாஸ் சாரும் அவங்க ஒரு லந்து பண்ணியிருக்காங்க. ஒரு 2 கேரக்டர் இருக்கு, விமலன், அகி கேரக்டர். அகி கேரக்டர் நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் பாய் எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுவான் அப்படிங்கிறது வந்து அது எப்படி தான் இங்கிருந்து எடுத்தாங்க தெரியல. அந்த அளவுக்கு 3 பேரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியவங்க சொல்லலாம். படத்தை பாருங்க, அதுக்கு மேலே இப்போ சொல்ல என்ஜாய் பண்ணேன். சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா விதன் எனக்குள்ள இருந்து எடுத்துக்க வேண்டிய வளர்ந்த விஷயம்னா வந்து நான் ஏற்கனவே சொல்லலாம், ஒரு காக்காக்கள் அன்பு சொல்லணும்னா அப்படி லைட்டாக டிக்னிஃபைடாக ஜென்டலாக பண்ணிட்டு போயிடலாம். சத்யராம் மிஸ்டேக்ஸ் கேரக்டர்னா வந்து ஓகே, கஜினில் வந்து இன்னொரு கேரக்டருக்கு ஒரு பண்ணணும். பட் ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லுக்னா வந்து ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். வெளியில் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கும். ஒரு பேரழகங்களில் சின்ன கேரக்டர் பண்ணனா வந்து அது சுத்தமாக நான் இல்லை. இன்னொரு கேரக்டரை கவனித்து பார்த்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு அசைவம் வந்து யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருக்கும். பிதாமகன்ல சக்தி கேரக்டர் வந்து எனக்கு அந்த மாதிரி இருந்தது. இந்த படத்தில் வந்து இந்த அகி கேரக்டர் சுத்தமாக நான் இல்லவே இல்லை. அது டோட்டலாக வேற ஒரு கேரக்டர். ஸோ அது ஒரு புது அனுபவமாக இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் கன்ஜாயின்ட் ட்வின்ஸ் 2 பேரும் ஒட்டி நடிக்கிறோம், டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் கவனித்து பண்ணணும், எல்லாருக்குமே புது அனுபவம். அதையும் தாண்டி வந்து ஒரு கேரக்டராக
அதை உண்மையாக்கிறதுக்கு ஜாலியாக பண்ணுறதுக்கு இர்ரெஸ்பான்சிபிள் கிட்டாக எவ்வளோ சின்சியராக இருக்க முடியுமோ ஐ திங்க் அவ்வளோ சின்சியராக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். மொத்த அனுபவம் ரொம்ப பிரமாதமான அனுபவம். இது எங்கள் ஃபேமிலி, இந்த ஃபேமிலியில் ஒருத்தர் இல்லாட்டியும் இந்த குவாலிட்டி நாங்கள் என்ன எடுத்துருக்கோமோ கொடுக்க முடியாது, வந்து சேர்ந்துருக்க முடியாது. இது ஒரு படம் எல்லாருமே ரொம்ப நம்பி பண்ணியிருக்கோம். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா என்ன வேணாலும் விமர்சனங்கள் வரலாம், எப்படி வேணாலும் வந்து அதுக்கு ரியாக்ஷன் இருக்கலாம். பட் இப்போ வரைக்கும் எங்கள் அந்த படம் ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப நம்பி பண்ண படம், ரொம்ப சந்தோஷப்படுற படம் இது. ஸோ ரிலீஸ் அப்புறமா உங்களோட ஃபீட்பேக்ஸ் நிச்சயமாக வேணும். எப்பவும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்கள் சப்போர்ட் வேணும். ஏஜிஎஸ் நிறுவனம் அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நான் முதல்ல இருந்தே சொன்ன மாதிரி யூஎஸ் போக வேண்டியது இருந்தது, திடீர்னு வேற ஒரு சாஃப்ட்வேர் டூல் டெவலப் பண்ண வேண்டியது. எப்போ வேணாலும் எந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்துக்கும் சரி, ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்கிற மாதிரியான விஷயங்களும் சரி, ஒரு ஹைதராபாத் போய் ஒரு சொசைட் போட்டு ஒரு ரஷ்யாவை அப்படியே ரீக்ரியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாகட்டும் சரி, லாட்வியாவில் போய் எடுக்க வேண்டிய 5 சீக்வன்சஸ் ஆகட்டும், எல்லாமே இட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அஸ். எங்கே போய் நிற்கும், எங்கே முடியும் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தது. இவ்வளோ பிளானிங் இருந்தாலும், கேவியான சாரோட அவ்வளோ மெடிக்கல்ஸ் ஒர்க் இருந்தாலும், நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு 40 நாள் எக்ஸ்ட்ராவாக ஷூட்டிங் போச்சு, அந்த சிஜி போர்ஷன் மட்டுமே. எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண ஏஜிஎஸ் நிறுவனம் அவர்களுக்கு வந்து நான் பெரிய நன்றி சொல்லுவேன். அண்ட் மறுபடியும் இந்த டீம் எனக்கு கிடைச்ச வந்து ட்ரீம் டீம், என்னோட கரியர்லையும் மாற்றான் will be a very very important film. Looking forward for the release. And கண்டிப்பாக கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும், கேள்விகள் இருக்கும். அண்ட் லக்ஷ்மி சார் முதல்ல பேசணும்னு நினைக்கிறேன் கொஸ்டின் ஆன்சர்ஸ் முன்னாடி. டப்பிங்லேயும் நிறைய இந்த படம் என்ஹான்ஸ் ஆகிருக்கு நான் சொல்லுவேன். ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். தமிழ்லையும் பண்ணியிருக்கேன், தெலுங்குலையும் டப் பண்ணியிருக்கேன்.